Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம TNPSC Group 4 2025 கேட்ட மேக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் 3 கொஷின் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எங்கெல்லாம் ஷார்ட்கட் வந்து அப்ளை பண்ணணுமோ அங்கே வந்து நம்ம ஷார்ட்கட் அப்ளை பண்ணியும் ஆன்சர்ஸை கொண்டு வரலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இஃப் A:B = 3:7 and B:C = 7:6, ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் C and A. சிக்கும் ஏக்கும் ரேஷியோ வந்து கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்கிறது மொத்தமாக எத்தனை வேரியபிள்ஸ் அப்படின்னு பாருங்கள். A:B, B:C. அப்போது A, B, C அப்படின்னு எடுத்துக்கலாம். என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். A:B 3:7 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு நேராக எழுதிக்கணும். அடுத்தது B:C வந்து 7:6. அப்போது Bக்கு 7, Cக்கு 6. ஸோ எழுதிட்டோம். அடுத்தது இப்போ பாருங்கள், சி இங்கே வந்து நமக்கு வேல்யூ இல்லை, அதே மாதிரி இங்கேயும் வேல்யூ இல்லை. ஸோ இப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை வந்து நம்ம அங்கேயும் வந்து எழுதிக்கணும். ஸோ பியில் வந்து 7 இருக்குது. ஸோ அப்போது இங்கேயும் 7 எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 7 இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து நம்ம 7 வந்து போட்டுக்கலாம். ஸோ போட்டோம் அப்படின்னா என்ன வரும்னு பாருங்கள், அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். 7 3s are 21 இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். அடுத்தது 7 7s are 49 is to 49. அடுத்தது 6 7s are 42. 6 7s are 42. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணிட்டோம். இது எல்லாமே வந்து எந்த டேபிளில் வரும் அப்படின்னு பாருங்கள், 7 டேபிளில் வரும். ஸோ 3 7s are 21. அடுத்தது 7 7s are 49. நெக்ஸ்ட்டு 6 7s are 42. ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடச்சிருக்கிற ரேஷியோ. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஷினில், ரேஷியோ பிட்வீன் C and A. அப்போது இது A, இது B, இது C. நமக்கு தேவை C and Aவோட ரேஷியோ தான். அப்போது இதை மட்டும் தனியாக எடுத்து எழுதுங்க. C:A. சிக்கு நேராக என்ன வேல்யூ இருக்குது, 6 இருக்குது. அடுத்தது ஏக்கு நேராக இருக்கிற வேல்யூ 3. ஸோ இப்போது கேன்சல் பண்ணுங்கள். 2 3s are 6, 3 1 3, அதாவது 3 1s are 3. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:1. இதுதான் ஆன்சர். C:Aன்னு கேட்டிருக்காங்க. A:C அப்படின்னு போட்டிங்கன்னா 1:2ன்னு ஆன்சர் வரும். ஸோ இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாமல் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்தது பாருங்கள், the ratio of two numbers is 3:4 and HCF is 4. their LCM is, அதாவது எல்சிஎம்லேருந்து கேட்டிருக்காங்க இந்த கொஷின். ரேஷியோ கொடுத்துட்டாங்க, ஹெச்சிசிஎஃப்பும் கொடுத்துட்டாங்க. நம்மக்கிட்ட கேட்குறது எல்சிஎம் கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 3:4 அப்படிங்கிறது தான் ரேஷியோ. அடுத்தது ஹெச்சிசிஎஃப், நமக்கு கொடுத்துருக்கிற ஹெச்சிசிஎஃப் வேல்யூ என்ன அப்படின்னா 4. அடுத்தது எல்சிஎம் பாருங்கள், எல்சிஎம் தான் நமக்கு தேவை. ஸோ அப்போது இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துட்டு ஹெச்சிசிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஹெச்சிசிஎஃப் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 4 3s are என்ன வரும், 12. அடுத்தது இந்த 12 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஹெச்சிசிஎஃபோட மல்டிப்ளை பண்ணணும். 12 4s are, அப்போது 12 4s are என்ன ஆன்சர் வரும், 48. ஸோ ஆன்சர் 48. அவ்வளோதான். இதில் வந்து இன்னொரு மாடல் இருக்குது, பேர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அப்படி வந்ததுன்னா எந்த மாதிரி ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு ரேஷியோ கொடுத்துட்டு ஹெச்சிசிஎஃப்பும் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், a number x is divisible by 13. when this number is divided by 16 24 32, it leaves a remainder 6 in each case. the least value of x is, x உடைய லீஸ்ட் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் மூலயமாவும் நம்ம பண்ணலாம். ஸோ எ நம்பர் எக்ஸ் இஸ் டிவைசபிள் பை 13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 390 டிவைடட் பை 13 ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து போட்டு பாருங்கள். 13 டேபிளில் 39 எத்தனை டைம்ஸ் போகும், ஸோ 13 3s are 39, 3 டைம்ஸ் போகும். ஸோ 0 அப்படியே இருக்கும். அப்போது நமக்கு 30 அப்படின்னு ஒரு வேல்யூ வருது. ஸோ 390 அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். நீங்கள் 391 டிவைடட் பை 13, அதே மாதிரி இந்த 389 டிவைடட் பை 13, 392 டிவைடட் பை 13 அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு டெசிமலில் வேல்யூஸ் வரும். ஸோ நமக்கு இதில் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஃபுல் வேல்யூ கிடைக்கிது. இதுதான் ஆன்சர், 390 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.